ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மீன ராசி என்று சொல்கிற போது அடுத்தவர்களுக்கு உதவுகிற பண்பு, உதவி செய்கிற பண்பு பிறப்பிலேயே நல்லபடியாக இருக்கிறது. குருநாதருடைய ஆட்சி வீடு, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இயல்பாக இறைவனை கும்பிடக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். நல்ல விசாலமான உள்ளம் படைத்த, நல்ல அன்பு நிறைந்த நெஞ்சு படைத்த, என்னுடைய மனதிற்கு இனிமையான மீனராசிக்கார ஜோதிட சொந்த பந்தங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8, 10, 12ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. 12ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வக்ர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி புதன் நல்ல ஆட்சி உச்ச நிலைகளில் அமர்ந்திருக்கிறார். அங்கே சூரிய பகவான் அமர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 8ஆம் இடத்துல தனாதிபதி 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 2ஆம் இடத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்றேன், ஜென்ம சனியில என்னை போன்ற ஒரு சில ஜோதிடர்கள் தான் மீனராசிக்காரருக்கு நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நற்காலம் நல்ல அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல அருமையான வாய்ப்புள்ள நல்ல மாதமாக புரட்டாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. என்னதான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி இப்போது வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தீவிரம் கொஞ்சம் அப்படியே குறைந்து இருக்கிறது. சாந்தமடைந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. கெடுதல் தரக்கூடிய அமைப்புகள் அப்படியே கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் 4ஆம் இடத்துல குருநாதர் சுகஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மெயின்டைன் ஆகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அப்படியே பேணி பாதுகாக்கப்படும். சுக சௌகரியங்களுக்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. ஜென்மச்சனி என்ன தடை தாமதங்களை ஏற்படுத்துவதற்கு சில முயற்சிகளை அவர் செய்தாலும் 4ஆம் இடத்துல நல்லபடியாக குருநாதர் அமர்ந்து 8, 10, 12ஆம் இடங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யற இடத்துல வேலையை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய சம்பளத்திற்கு எந்த தடை தாமதங்களும் இருக்காது. என்ன இருந்தாலும் நல்லபடியாக வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயத்துல நீங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கலாம். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா, வருமானத்துக்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில 2ஆம் இடத்தையே பார்க்கிறார் மங்கள யோகத்தோடு. ஒரே நேரத்துல குரு சுக்கிர தொடர்புகளை 2ஆம் அதிபதி பெற்று விட்டார். உண்மையில சொல்றேன், வருமானத்துக்கு ஒரு தடையும் இருக்காது. அதே நேரத்துல நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானம் வராமல் திடீரென்று வேற இடத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திடீர் வருமானங்கள், பங்கு சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, அற்புதமான பொற்காலமாக புரட்டாசி மாதம் மீனராசிக்காரர்கள் இது ஒரு மிராக்கலா நடந்திருக்குது. அதாவது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. கோச்சாரத்துல மற்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுல ஒரு உற்சாகமான செய்தி. இப்போ ஒரு சில வாரங்களுக்குள்ள குருநாதர் அதிசாரமாக சென்று கடகத்திலே அமர இருக்கிறார். அங்கிருந்து நேரடியாக ராசியை பார்ப்பார். சனி வாளை சுருட்டி கொண்டு இருக்க வேண்டியதுதான். அடுத்து நல்லபடியாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி காலத்திலும் நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், உற்சாகமாக செயல்படுங்கள். தொழில், வேலை இந்த அமைப்புகள்ல தடை தாமதங்கள் இல்லை, நல்லபடியாக செல்லலாம். வருமானம் ஏறக்குறைய 90% உறுதியாகி விட்டது. அதில் எந்த சிக்கலும் இல்லை, நல்லபடியாக இருக்கலாம். என்னதான் நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல பாபத்துவ அவயோக தசாபத்துகள் நடந்து கொண்டிருந்தால் ஜென்மச்சனி காலத்துல சற்று கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இப்போ இந்த கோச்சாரம் முழுமையாக சப்போர்ட் பண்ணுகிறது. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். எல்லா நிலைகளிலும் நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம். ஒரு சில விடயங்கள்ல மட்டும் நீங்கள் உஷாராக நடந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில சுக்கிரன் ஒரு 23ஆம் தேதி அளவில் சுக்கிரன் பயிற்சியாக கன்னியில் வந்து அமர்ந்து அங்கே நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார்.
இது போன்ற அமைப்புல காதலன் காதலி, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுடைய அன்புக்குரிய சொந்த பந்தங்களோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த ஒரு விடயத்துலதான் மீனராசிக்காரர்கள் சரியான எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை இல்லறத்திலே நல்லபடியாக கணவன் மனைவி, காதலன் காதலி ஒற்றுமையாக இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவருடைய அடுத்த நகர்வு நீச்ச வீட்டில் சென்று அமர்ந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார். எதிர்பாலினத்தவர்களால உங்களுக்கு பெயர் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். காதலன் காதலிகள் உங்களுடைய ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நல்லது நல்லது. இந்த ஒரு விடயத்துலதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா அமைப்புகளும் உண்மையில சொல்றேன், புரட்டாசி மாசத்துல மீனராசிக்காரர்களுக்கு கைகூடி வந்திருக்கிறது. அற்புதமாக நீங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஜென்மச்சனி காலத்திலும் மற்ற கோச்சார அமைப்புகள் எல்லாம் தாராளமாக உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கிறது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல எந்த தங்கு தடையும் இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொழில முன்னேற்றமாக போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் இரட்டிப்பு மடங்கு அதிகமாகும். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டுல குருவின் பார்வையில ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்புகளை பெற்ற பாவகமும் அந்த காரகத்துவமும் அந்த ஆதிபத்தியமும் நல்லபடியாக வளர்வடையும். அங்கே மங்கள யோகத்தோடு இருந்து நேரடியாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், மீனராசிக்காரர்களுக்கு வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. அதே நேரத்துல அசுப விரயங்கள் வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சரியாக எங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். வெளிநாடு சென்று படிக்க முடியும். வெளிநாடு சென்று வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக வர இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்களை அசுப விரயங்களாக செய்து கொள்ள வேண்டாம். புரட்டாசி மாசம் என்று சொல்கிற போது பெருமாள் வழிபாட்டு உகந்த மாதம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதன் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார். கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தேவியோடு சேர்ந்து பெருமாளை நீங்கள் வணங்குகிற போது வேலை தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும். புரட்டாசி மாசத்துல பெருமாள், அதாவது விரதம் இருந்து பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர சேவிக்கிற போது, வணங்குகிற போது வேலை தொழில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே நீங்கும். நல்ல வருமானம் இருக்கும். நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிர்ப்புகள் விலகும். உண்மையில சொல்றேன், இந்த புரட்டாசி மாசத்துல இந்த ஜென்மச்சனி காலத்துல நல்லபடியாக பெருமாளுக்கு நீங்கள் விரதம் இருந்து திருப்பதி சென்று விட்டு வருவது, அதே நேரத்துல திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானை சென்று பார்த்து விட்டு வருவது, அல்லது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் சேவிப்பது, அல்லது உங்கள் வீட்டிலேயே இருந்து பெருமாளையும் மகாலட்சுமியை பூஜிப்பது, விரதம் இருந்து பூஜிப்பது நிச்சயமாக இந்த ஜென்மச்சரி காலத்துல நல்லதொரு பரிகாரமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடராக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.